யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி வெரி வெரி சிம்பிளாக ஒரு கோதுமை சுண்டல் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு அளவு கடந்த ஒரு சக்தி நமக்கு வந்து கொடுக்கும். அது இல்லாமல் மென்று சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து நீங்கள் உங்களோட அதாவது நம்ம குக்கரில் வச்சு நீங்கள் ஆவி காட்டிக்கலாம். அதாவது எப்படின்னா இது வந்து முதல்ல நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி பார்த்திங்கன்னா அந்த நல்லா க்ளீனாக அது கல் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க. நமக்கு வந்து ஒரு அழாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிடலாம். அதாவது 2 அழாக்கு எடுத்துகிட்டு 5 பேர் சாப்பிடலாம். ஒரு அழாக்கு எடுத்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு நமக்கு கரெக்டாக வரும். இது கூட வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைங்க. அது கோதுமைக்கு மேலே 2 மடங்கு அந்த அளவுக்கு வைங்க. ஏன்னா அப்புறம் தீயாமல் இருக்கிறதுக்காக தான். அதில் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்திக்கங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து சுண்டல் பண்ணும்போது கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. மீன் இந்த கோதுமை சுண்டல் வந்து என்ன பார்த்திங்கன்னா வாய் அசைவே போடணுங்க. ஏன்னா முந்தைய காலத்துலலாம் வந்து சாயங்காலத்தில் வந்து அரிசி வறுத்தோ இல்லை ஈசல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சுண்டல் விஷயங்களை கலந்து சாப்பிட்றதால அவங்களுக்கு சுகர்ன்ற பிரச்சனை இல்லை. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, 2 கேரட்டு, ஒரு வெங்காயம். பச்சை மிளகா நறுக்கி எடுத்து வச்சுங்க. இந்த கேரட்டும் வெங்காயம் வந்து நீங்கள் வந்து துருவல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதாங்க பாருங்கள், நான் வந்து இது 8 விசிலுக்கே வந்து அதாவது மென்று சாப்பிட்ற பதம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு வயசானவங்க யாராவது இன்னும் பஞ்சானா ஒரு 10 விசில் வச்சுன்னா குறைஞ்ச கரெக்டாக இருக்கும். இது நான் 8 விசில் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல குழந்தைங்களாம் எல்லாருக்குமே இது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. நீங்கள் வந்து இது கூட கேரட்டு மட்டும் இல்லை, பீட்ரூட்டும் நீங்கள் துருவி போட்டு இது கலந்து ஒரு நாள் ஒரு விதமாக நீங்கள் போட்டு கொடுக்கலாம். நீங்கள் எப்பயும் வைக்கிற மாதிரி ஃப்ரை பண்ண வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு தாளிக்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. உளுந்து வந்து இந்த சில்வர் கடாயன்றதால போட்டவுடனே பட்டுன்னு கருகுங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களோட வீட்டு பாத்திரத்தை பொறுத்து இருக்குது. நான் போட்ட உடனே கருகிடுச்சு உளுந்து. அதில் என்ன மாதிரியே நீங்களும் வந்து பார்த்து கருகி விட்றாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு கையில் வீடியோ இருக்கிறதால கண் எமைக்கு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு இந்த உளுந்து வந்து லைட்டாக கருகிட்டு சரி இருந்தாலும் அப்படியே நான் வந்து வீடியோ போட்டாச்சு. ஏன்னா சில்வர் கடாய் எப்பவுமே சட்டுன்னு வந்து சூடு ஏறும் பாருங்கள். உடனே வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டேன். நான் போட்டு இந்த கோதுமையை அந்த அவிச்ச இந்த கோதுமையை வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி கொஞ்சமாக இருக்குது இல்லைங்களா இருத்து, அதனால் அது கொஞ்சோண்டு தண்ணி ட்ரை ஆகிற பண்ணுங்கள். உடனே நீங்கள் வந்து கேரட்டையும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேணால் மாங்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. கொஞ்சம் புளிப்பு சுவையோட ஒரு சூப்பராக இருக்கும். உப்பு உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் போட்டு அப்படியே நீங்கள் கிளறி எடுத்துக்க வேண்டியதான். வெரி சிம்பிளுங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறவங்களும் சரி, எல்லாமே வந்து நான் இது சாப்பிட ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிரும். அதிகமாக ஒரு ஃப்ளாட்டோட ரொம்ப அதாவது சதப்பத்தாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தினமும் ஒரு கப் அளவுக்கு மாலை வேளையில் வந்து அதை மென்று நல்லா சாப்பிட்டாங்களே போதும். கண்டிப்பாக உங்களோட ஃப்ளாட்டு கண்டிப்பாக குறையும். அது இல்லாமல் உடம்பு வந்து ஃபிட்னஸ் கொடுக்கும். நமக்கு மெல்லும்போது பல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உறுதிப்படுத்தும். அதனால் இந்த கோதுமை வந்து ரொம்ப தங்கமான ஒரு மணிங்க இது கோதுமைன்றது. ஏன்னா வந்து நவக்கிரகங்களில் தலைவனோட இந்த தானியம், சூரியனோட தானியம் இந்த கோதுமை. நமக்கு எலும்புக்கு உறுதிப்படுங்க இது. அதே மாதிரி இது வந்து நீங்கள் எந்த வியாதிக்காரங்களும் சரி இதை வந்து மாலை வேளையில் வந்து இதை சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஒரு ஆளுக்கு இந்த ஒரு கப் அளவுக்கு போதும். அதுக்கு மேலே மென்று சாப்பிட முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம சாதாரண இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு வாரத்தில் 3 நாள் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை பிடிச்சிருந்தா இல்லை தினமும் ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா சுகர் பேஷண்ட்டுங்க கண்டிப்பாக இந்த கோதுமை மணியை வந்து அசை போட்டு தினமும் ஒரு கேரட்டு இல்லை ஒரு பீட்ரூட்டு இல்லை வேறு இன்னும் தேங்காய் இது மாதிரி எதனா ஒன்று சேர்த்து நீங்கள் வந்து அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் இருக்கும். உடம்பு ஃபிட்னஸ், உடம்பு குறையாது. உடல் எடை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து குறையாது. அசைவு போடும்போது இன்சுலின் உங்களோட கட்டுக்கு கரெக்டாக இருக்கும், கண்ட்ரோலுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த கோதுமை சுண்டல் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து சாப்பிட பாருங்கள். ஏன்னா நமக்கு இதுதான் ஒரு மனிதனுக்கு இயற்கையான ஒரு வரம். இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும்.
நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ இது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க. ஆக மொத்தம் கோதுமை சுண்டல். நன்றி.